ஆத்துல போய் குடி நோண்டி தண்ணி எடுப்பீங்களா? ஆமாங்க, தண்ணி இல்லாதப்ப என்ன பண்ண முடியுங்க? யானை அடிச்சு அந்த மாதிரி நடந்திருக்கீங்களா உயிர்? அது நிறைய. அப்படின்னா எத்தனை பேத்துக்கு கொண்டு இருக்குமா இதுக்குள்ள? அதெல்லாம் நிறைய அடிச்சிருக்குது சாமி. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அந்த அவ்வளவு பெரிய மரத்து உச்சியில வந்து அந்த ஒரு பறன் இருக்கு. இப்ப அந்த பறன் மேல ஏறி நம்ம வந்து ஒரு வீடியோ போட போறோம். கேளு, கம்பு, ராகி இந்த மாதிரி எது விளைச்சாலுமே ஒரு வருஷத்துக்கு தேவையானதை இவங்களே வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. நீங்களும் பழங்குடி மக்கள் தான். ஆனா என்ன பழங்குடி மக்கள்னே வந்து உங்களுக்கு தெரியல. லிஸ்ட்லயே என்ன பழங்குடினே உங்களுக்கு தெரியல. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு பயங்கரமான சத்தியமங்கல காடு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு வினோதமான ஒரு கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமத்தை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னால், இந்த கிராம மக்கள் என்ன பழங்குடி மக்கள் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு வினோதமான கிராமம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அடர்ந்த காடு அப்படிங்கிறனால எந்த பக்கம் என்ன விலங்குகள் வரும்னு தெரியாத ஒரு அச்சத்துலேயே நாங்கள் வந்து பயணத்தை மேற்கொண்டு அந்த கிராமத்தை போய் அடைஞ்சோம். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த மலைக்கு மேலே இருக்கிற இந்த வீடுகள், அந்த விவசாய நிலங்கள் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இந்த அற்புதத்துலேயும் இந்த அழகுலேயும் மிகப்பெரிய ஆபத்துகள்லாம் நிறைய ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்போ அந்த கிராமத்தை தேடி நாங்கள் போக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரோடு வசதி இருந்ததெல்லாம் முடிஞ்சு ஆஃப் ரோடுகளும் ஆறுகளையும் கடந்து தான் இந்த கிராமத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. ஒரு காலத்தில் இந்த காட்டு பகுதியிலலாம் வீரப்பன் வந்து சுற்றிட்டு இருந்த ஒரு பகுதி தான் நாங்கள் தேடி போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே இந்த கிராம மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே வீரப்பரை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் அவங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேசுறதுக்கே அச்சமாக இருக்குது. நாங்கள் எப்படியோ நாங்கள் அந்த கிராமத்தை சேர்ந்து அடைஞ்சோம். அப்படி போகும்போது கிராம மக்கள் வந்து இந்த அருவியை தான் வந்து குளிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவ்வளோ அற்புதமான அழகான ஒரு அருவியை கடந்து நம்ம இந்த கிராமத்தை பார்க்க போகிறோம். இது மாதிரியான வித்தியாசமான கிராமங்களை தேடி வித்தியாசமான மக்களை தேடி நம்ம பயணம் தொடர்ந்துட்டே தான் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னு சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. நாங்கள் இப்போ அந்த வீடியோக்குள்ளே போக போகிறோம். வாங்க நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து. நம்ம எங்கே இருக்கோம்னா சத்தியமங்கலம். சத்தியமங்கலத்தை பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ட்ரைபல் வில்லேஜ் தேடி வந்திருக்கோம். போகிற ரூட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரூட் வழியில் தான் நம்ம வந்து இப்போ பயணித்து வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு வீடு நம்ம ரோட்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீடு தெரிஞ்சுது. அந்த வீடை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இந்த மலைப்பகுதியில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இந்த இவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா விவசாயமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அங்கங்கே பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக, அதாவது ஸ்டெப்பாக கொடைக்கானலில் பூம்பாறை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வந்து ஸ்டெப்பாக வந்து அங்கங்கே கட் பண்ணி விவசாய நிலத்தை ஏற்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படி அந்த ரோட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பாட்டி சொன்னாங்க, நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் 3 மாதத்துக்கு டைம் தான் இப்போ விவசாயம் பண்ண முடியும், மழை வந்தால் விவசாயம், தண்ணியெல்லாம் கிடையாது, தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடிய ஊர் இதெல்லாம் அப்படின்னாங்க. சரி, இப்போ வந்து அப்படியே பேசிட்டு அவங்கள்ட்ட இருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சில வீடுகளை பார்த்தோம். இந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கல்லுகளை வச்சு அடுக்கின வீடுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடிசை வீடு, ரொம்ப அற்புதமான வீடுகளாக இருக்குது. சரி, அந்த வீடுகளை வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு ஆசைப்பட்டு தான் இப்போ நம்ம அந்த வீடை பார்க்க போயிட்டுருக்கோம். அந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ நம்ம நேராக கிட்ட போய் பார்ப்போம் அந்த வீடுகளுடைய அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம அப்படி போகும்போதே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வீடு தெரியும். எப்படி இருக்கு பாருங்க. மரத்து மேலே வந்து ஒரு பறன் வேறு கட்டியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம் ரிட்டன் வெளியே வரும்போது. நீ கட்டி முடிச்சிட்டு இல்லையா, இல்லை வந்து கெட்டினதெல்லாம் கூரையெல்லாம் பிஞ்சிருச்சான்னு தெரியல. அங்கேருந்தா விவசாயம் வந்து பண்ணிவிட்டு வீட்டு வந்து காவலுக்கு இருப்பாங்க அந்த பகுதியில் வச்சு தான். இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடு. அக்கா, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த வீடு. நம்ம நீலகிரியில் கூட இந்த அளவுக்கு அழகான வீடை பார்க்கல. கல்லை வச்சு அடுக்கி அவ்வளோ அற்புதமான ஒரு வீடு. மாட்டு கொட்டகைன்னு நினைக்கிறது. ஆடு மாடெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. இதான் விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் பார்த்திங்கன்னா இப்படித்தான். அதாவது இந்த மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடமா தான் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற இடத்த வந்து மட்டம் பண்ணிடுவாங்க. அடுத்தது கீழே அங்கே கொஞ்சம் மட்டம் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே இந்த பகுதியை வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக உழுதுருக்காங்க. இதுக்கு மேலே இங்கே என்னென்ன பயிர் செய்கிறாங்க, இவங்களோட விவசாயங்க எப்படி, விவசாயம் பாதிப்பு எப்படி இருக்குது, இந்த மக்களுடைய வாழ்க்கை தரங்கள், இவங்களுடைய என்ன பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள் தான் இவங்களும், இவங்க என்ன மலைவாழ் மக்கள் என்ன ஏது அப்படிங்கிறத முழு டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம்.
நம்ம போயிட்டு இருந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, அதான் அந்த ரூட்டு. அங்கே இருந்தால் நம்ம இந்த வீட்டை பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்த வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் இந்த வீட்டினுடைய அழகு. இதே மாதிரி மேலே ஒரு வீடு இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு வீடு இருக்குது. அது யாரும் கெஸ்ட் ஹவுஸ் வாங்கி போட்டிருக்காங்களாமா. அப்புறம் அது இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, அங்கே தான் இந்த பரணம் இருக்குது. இப்படி ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இது பற்றிய மேலும் வித்தியாசமான தகவலை வந்து முழுசாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தி இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். இப்படி இருக்கும்போது தான் இந்த மக்கள் வந்து இந்த விவசாயத்துக்கு வந்து இந்த நிலத்தை வந்து உழுவ ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இங்கே தண்ணி வந்து அங்கே ஆற்றுல நீங்கள் பார்ப்பீங்க, தண்ணி ரொம்ப கம்மியாக தான் போகும். மோட்டர்லாம் போட்டுலாம் அங்கே தண்ணி இங்கே யாரும் எடுக்கிறது இல்லை. வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வானத்தை வந்து மழை பேஞ்சா மட்டும்தான் இங்கே வந்து விவசாயம் தொடர்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு இந்த விவசாயம் பண்ணி இதில் வரக்கூடிய பயிர்களை தான் இவங்க வந்து எடுத்து அது இவங்களுக்காகவும் விற்கிறதுக்காகவும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ரொம்ப வந்து பரிதாபமான விவசாயம் தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த முன்னாடி வரும்போது ஒரு அக்கா சொன்னாங்க. இவங்களை பற்றியான முழு தகவல் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே லாரி வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம இவங்களுடைய கஷ்டங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம், இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கலாம். எங்களுக்கெல்லாம் விவசாயம் எதுவுமே இல்லைங்க. எதுவுமே கூட மழை பேஞ்ச மட்டும்தான் நாங்க பழைக்க முடியும். மெத்ததால எதுவுமே பழைக்க முடியும். மழை பெஞ்சா மட்டும் தான் நீங்க விவசாயம் பண்ண முடியுமா? மற்ற டைம் எல்லாம் ஆடு மாடு ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு. இப்ப நீங்க பழங்குடி மக்கள் தான். ஆனா என்ன பழங்குடி மக்கள்னே வந்து உங்களுக்கு தெரியல. அதான் ஒரு பாட்டு கேட்டும் போது நாங்க என்ன பழங்குடிதான் தெரியலன்னு சொன்னாங்கன்னா சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சோம். இல்லைங்க, உண்மையா தான் அது. லிஸ்ட்லயே என்ன பழங்குடினே உங்களுக்கு சேர்த்து தெரியலைங்க. 6 மாசமா தண்ணி இல்லாத கிடந்துங்கன்னா மாட்டுக்கெல்லாம் ஒரு பாடு பட்டங்க. பள்ளத்துல போய் தோணுனாலும் தண்ணி இல்ல. அது என்ன ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துடுவாங்க. 4 குடம் இருக்கும். பள்ளத்துல எப்படிமா? பள்ளத்துல தண்ணி மழை வேஞ்சா மட்டும்தான் வந்திருக்கு. ஆத்துல போய் குடி நோண்டி தண்ணி எடுப்பீங்களா? ஆமாங்க. தண்ணி இல்லாதப்ப என்ன பண்ண முடியுங்க? இது வந்து இது மாதிரி இல்லைங்க. இப்ப தண்ணி வருது, மழை வந்துட்டு இருக்கனால வந்துட்டு இருக்கா. மழை இது நின்றுச்சு, மழை இல்லன்னு சொன்னா நீங்க தண்ணி தண்ணி இல்லாத பள்ளத்துலதான் தண்ணி நோண்டி எடுக்கணும். அது இருந்தாலும் இருந்தது, இல்லாட்டி இல்லைங்க. ஆமா. இந்த ஊர் பேருமா? பெரிய சாலாட்டிங்க. அந்த பக்கம் இருக்கிறது சின்ன சாலாட்டி. சாலாட்டி சத்தியமங்கலத்தை சேர்ந்தது. ஆமாங்க. சத்தியமங்கலம் பெரிய சாலாட்டி சின்ன சாலாட்டி. நீங்க இருக்கிறது சின்ன சாலாட்டிங்களா? பெரிய சாலாட்டி. பெரிய சாலாட்டி அந்த வீடுகள்லாம் இருக்கிறது அந்த பெரிய சாலாட்டி சேர்ந்தது. பெரிய சாலாட்டி மேல இருக்கலாமா? அதெல்லாம் சின்ன சாலாட்டி சேர்ந்தது. நான் ஒரு நிமிஷம் வரேன். மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஏதோ பரண் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் விவசாயம் பண்ணி நிலங்கள்லாம் வந்து செழிப்படைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் வந்து இங்கே அடியிலே வந்து போமாமா. இவங்க மேலே தூங்கிட்டு இருப்பாங்களாமா, கீழே எல்லாம் யானை வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்கிறது கேட்கறதுக்கே. ஆனால் திடீர்னு இதெல்லாம் தட்டி கீழே விட்டுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் ஆறுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் கீழே வரைக்கும் வந்துட்டு போகும். அது அவனுமே டார்கெட்டை பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் தான். இங்கே வந்து நிறைய பயிர் வகைகள் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. சோளம் பயிர் வகைகள் தான் போட்டிருப்பாங்க. அதனால வந்து அது டேய் சுமாரா எல்லாம் அங்கே போயிட்டு அவங்க கூப்பிட்டே போகிறோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சத்தியமங்கலத்தில் கோட்டைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையில் வந்து பார்த்திங்கன்னா அழகழகான விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துருப்பீங்க, ஒரு செக்காக போட்டு வித்தியாசமாக இருந்தது. சரி, இந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பசங்கள் வந்து ஒரு வித்தியாசமான விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. வித்தியாசமான ஒன்றும் கிடையாது, ட்ராக் ஓட்டுவாங்க பார்த்திங்களா பைக்கை, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பசங்க ஓனாக வந்து ட்ராக் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக வந்து அந்த இடத்த ரெடி பண்ணி அந்த ஒரிஜினல் ட்ராக் ஓட்டும் போது மட்டும் இல்லாமல் அந்த குழி மேடு இதெல்லாத்தையும் பண்ணி இந்த பையன் வந்து இப்போ சைக்கிள் ஓட்ட போகிறான். பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னடா மேலே வந்து பண்ணுறானுங்கன்னு சொல்லி போட்டு தேடி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு மலை ஏறி இவங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு பண்ணக்கூடிய வேலை. தங்க பேருடா? பர்னிஸ். என்னது? சேலஞ்ச். ஓகே, என்ன சேலஞ்ச் பண்ண போற? குண்டாங்குழின்னு விட்டு ஏற்றி அதில் கீழே விழுகாம வரணுமா? ஆஃப் ரோடு. ஓகே, வா பார்க்கலாம். இந்த பசங்களுடைய விளையாட்டுகள். வா, என்னாச்சுடா? ஸ்டக்கு வா, குழியில் அடிச்சு ஏற்றி நின்றுச்சு. பிரேக்கே கிடையாது சைக்கிளில். ஓடேங்கப்பா, என்னோட வீலிங் எல்லாம் பண்ணுவேன் தூக்குவேன்னு பார்த்தா
வா இதான் உங்களுக்கு டைம் பாஸா ஏண்டா? ஓகே ஓகே. இது வந்து இந்த பசங்களோட என்டர்டைன்மெண்ட்டு. ஆனால் இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய விவசாயம் தான் வந்து இங்கே ஒரு ஹைலைட்டு. நம்ம அந்த விவசாயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இடத்துல எப்படி இந்த விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த இடங்களை வந்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடுக்கடுக்காக கல்லுகளை வந்து அமைச்சு அந்த இடத்துல வந்து ஒரு மண் பார்ட் மாதிரி போட்டு அது ஒரு பார்ட்டு, அப்புறம் நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஒரு பார்ட்டு, இதுக்கு கீழே இன்னொரு பார்ட்டு, இப்படி பார்ட்டாக தான் வந்து இறக்கி வச்சு விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ப்ளைனான இடங்களில் விவசாயத்தை பார்த்துருப்போம், இல்லாட்டி ஒரு சறுக்கலான இடங்களில் விவசாயத்தை பார்த்துருப்போம். ஆனால் இவங்க பண்ணக்கூடிய விவசாயம் பார்த்திங்கன்னா இந்த மலையே வித்தியாசமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது. வாங்க இந்த மக்களுடைய விவசாயம் என்ன, இந்த விவசாயத்துக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மலைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு குடிசை தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து இங்கே விவசாயம் பண்ணதுக்கப்புறம் நல்லா செழிப்பானதுக்கப்புறம் யானை, காட்டுப்பன்னி இந்த மாதிரியான நிறைய விலங்குகள் வந்து இதை சாப்பிட்றதுக்காக வரும். அதுகிட்ட பாதுகாக்கிறதுக்கு இங்கே உட்காந்து பாதுகாப்பாங்க. அதாவது இந்த மலையில் இருந்து இந்த இடத்துல உட்காந்து நைட் நேரத்தில் வந்து லைட்டெலாம் அடித்து பார்ப்பாங்க. ஏதாவது சத்தம் வந்தாலும் சரி லைட் அடித்து பார்ப்பாங்க. தூக்கமே இருக்காது உங்களுக்கு. ஒரு 3 மாதமாக தான் மொத்தமாகவே உங்களுடைய அந்த விவசாயத்துக்கான டைமே வந்து ஒரு 3 மாதம்தான், அந்த மழை வர டைமு. அதுக்குள்ளேயே இவங்க வந்து அந்த விவசாயத்தை பண்ணி எடுத்தே ஆகணும். அந்த விவசாயம் பண்ண உடனே எல்லா விலங்குகள் வர ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காகவே இவங்க வந்து விடிய விடிய காவல் காத்து தான் இந்த பயிர்களை வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. இப்போது இவங்க என்னென்ன பயிர் செய்ய போகிறாங்க, இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்குறது ஏறு போட்டு அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு 1 மாதம் அப்படிங்கிறாரு ஒருத்தர். கேட்கும்போது ஐயா சொல்கிறாரு 1 மாதம் ஆகுங்க அப்படிங்கிறாரு. தெரிஞ்சுக்கலாம். விளையாண்டுருக்கியா? சமைக்கிற மாதிரியா? என்ன படிக்கிற? 7th. எங்கே ஸ்கூலு? அது எங்கே இருக்குது? அங்கே இருக்கு. அப்போ உனக்கு இங்கே டைம் பாஸ்னால் இது ஒன்று தானா? இந்த மாதிரி உட்காந்து காடுகளுக்குள்ளே விளையாடுறது, உட்காந்து நோண்டிட்டு ஃபோனெல்லாம் நோண்டிட்டு உட்கார கேம் விளையாடுறதெல்லாம்? இன்னும் எங்கள் தாத்தா தான் விளையாடுவேன். தாத்தா வந்தால் ஃபோன் வாங்கி விளையாடுவியா? ஓகே ஓகே. யானையெல்லாம் வருமாம்மா? வரும். யானையெல்லாம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். பயமா உனக்கு யானை பார்த்தா? நாங்கள் அங்கேருந்து பார்ப்போம். எங்கேருந்து? அங்கே வந்து பார்ப்போம். ஓ, இங்கே தான் யானை வரும். நீ அங்கேருந்து இங்கே பார்த்துக்குவீங்க யானை. உங்கள் வீட்டுக்குள்ள வராது. எப்போ யானை வரும்? விவசாயம் பண்ணும்போதா? ஆமாம். இந்த கிராமத்து பேருமா? நீங்கள் அப்படியே வேலை செஞ்சுட்டே பேசுங்க. கோட்டைக்காடு. கோட்டைக்காடு. இப்போ நீங்கள் விவசாயத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? ஆமாம். எப்போம்மா ஆரம்பிப்பீங்க? ஆடி மாதம் ஆவணி மாதம் போட்டு போடுவோம் ராகி. ஓ, ராகி தான் போட போகிறீங்க? ராகி தான். நாங்கள் எல்லாம் சோளம் போடுவாங்க. ஓ, மழை வரும்போது மட்டும் தான் நீங்கள் விவசாயம் பண்ணுவீங்களா? ஆமாம் ஆமாம். மற்ற டைம்லாம் தண்ணி எடுக்கிறதுக்கு மோட்டர் போட்டு தண்ணி எடுத்து விவசாயம்லாம் பண்ண மாட்டீங்களா? இல்லை. ராகி இதெல்லாம் போடுறீங்களா? அப்போ ராகி எல்லாம் போட்டால் யானை வந்து சாப்பிடுங்களா? அது இல்லை, என்ன விலங்குங்க வருவீங்களா? ஆனை வரும். ஆனை, பன்னி எல்லாம் வரும். அப்போ காவலுக்கு இருப்பீங்களா? எங்க இருப்பீங்க காவலுக்கு? இங்கேயே இருப்போம். காட்டுல சாலை போட்டு. எங்க சாலை போடுவீங்க? இந்த நம்ம பேத்தி உட்காந்துருக்காங்களா? ஓ, பேத்தி உட்காந்துருக்குல்ல, சாலை போட்டு உட்காந்துருக்கீங்க. அதுதான் இருந்தது, பிரிச்சுட்டோம் சாமி. இப்போ நீங்க ராகி எல்லாம் வந்து விளைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட விற்பீங்க? விற்குவோம். எங்களுக்கு அளவா விளைஞ்சதுன்னா எங்களுக்கு வச்சுக்குவோம். ஓ, இப்போ ஒரு வருஷம் தேவையானது நீங்களே வச்சுக்குவீங்களா? அடுத்த வருஷம் தேவைப்படுற வரைக்கும் நீங்க அப்படியே எடுத்து வச்சுக்குவீங்க? வச்சுக்குவோம். அது எப்படிமா நீங்க பாதுகாத்து வைப்பீங்க? அதாவது கெட்டு போகாம? அது ஒன்றும் ஆகாது சாமி. சாக்கிலேயே கட்டி வைக்கலாம். ராகி, அவரை, கொள்ளு இதெல்லாம் எதுவும் ஆகாது. ஓ, அப்படியே எடுத்து வச்சாலும் எத்தனை வருஷம் அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்கும். ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. அப்படி நீங்க வித்த ராகி என்ன விலைக்கு எடுப்பாங்க உங்கள்ட்ட இருந்து? எங்க படி 5 ரூபா. ஒரு படி 5 ரூபாயா? ஒரு படிங்கிறது எப்படி? ஒரு 1/2 கிலோ வருங்களா? 1 கிலோ வரும். 1 கிலோ 5 ரூபாய்க்கு படி வாங்க. ஒரு படி எடுக்கிறாங்களா? அதுக்கு நீங்க விற்காம இருந்துடலாம். உங்களுக்கு எதாவது கரெக்டா இருக்குன்னா? ராகி நல்ல ராயா இருந்தா 6 ரூபா, 7 ரூபா, 12 ரூபா வரைக்கும் இருக்குது. என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சம் கருப்பா இருந்தா 5 ரூபா, 4 ரூபாய்க்கு போகும். ஆனா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வேலை செஞ்சு கூலியே கிடைக்காது அப்படி பார்த்தா? என்ன எங்களுக்கு அளவா பண்ணிக்கிறது. ஓ, அப்ப நீங்க விக்கிறதுக்காக பண்ணல, உங்களுக்கு தேவைக்கு தான் பண்றீங்க. விற்காம இருக்கிற வரைக்கும் எனக்கு கேட்டா நல்லதுமா. நீங்க வித்து கஷ்டப்பட்டு இப்படி செஞ்சு விடிய விடிய தூக்கம் முழிச்சு பாதுகாத்து கொண்டு போய் கொடுத்தா ஒரு படி 6 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அதுக்கு நீங்களே சாப்பிட்டு போயிடலாம். இந்த முதலாளிகள் சாப்பிட்டு அவனுக்கு பெரிய நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிடுவானுங்க. எங்களுக்கு சொந்தத்துக்கே அதாப்பா.
கேட்டிருப்பீங்க மக்களே, இதுதான் வந்து இவங்க விவசாயம் பண்ணக்கூடியது. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டாக இந்த மலையை வந்து டைரெக்டாக வந்து சருகலாக வச்சா அப்படியே மண்ணுக்கு மழை வந்துச்சுன்னா அரிச்சிட்டு போயிடும். ஆமாம், அதனால தான் இப்படி நீங்கள் வந்து கல் வச்சு தடுத்து வச்சுருக்கீங்க. நேராக வச்சா மழை தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும் சொல்லி தான் வச்சுருக்கீங்களா? ஓகே. அதனால் வந்து மழை வந்துச்சுன்னா தண்ணி வந்து வர அந்த விவசாயமெல்லாம் அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல் மாதிரி வச்சு இது ஒரு பார்ட்டாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து ராகி தான் போட போகிறாங்களாமா. இவங்க ராகி வந்து போட்டாங்கனாலும் இவங்களுக்கு அளவாக தான் போட்டுக்கிறோம். விற்கிற அளவுக்கு போட்டால் ஒரு படி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோக்கு மேலே தான் இருக்கு. ஏமா அப்படிதானம்மா? ஒரு படி வந்து 1 கிலோக்கு மேலே தான் ராகி இருக்குமாம்மா. இவங்ககிட்ட இருந்து 5 ரூபாய்க்கு நல்லதாக இருந்துச்சுன்னா 7 ரூபாய்க்கு வரைக்கும் தான் போகும் அப்படிங்கிறாங்க. ஏன் என்னங்க இப்படி திருடனெலாம் இருக்கு? நானுங்க யானை அடிச்சு அந்த மாதிரி நடந்திருக்கீங்களா உயிர்? அது நிறைய. அப்படின்னா எத்தனை பேத்துக்கு கொண்டு இருக்குமா இதுக்குள்ள? அதெல்லாம் நிறைய அடிச்சிருக்குது சாமி. அது நீங்கள் அதை அடிச்சு கொண்டு அதிகமாக விவசாயி தான். காட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அந்த மாதிரி தானா? ஆமாம், காவல் காத்துறவங்க, ஆடு மாட்டுக்கு போகிறவங்களாம் தான். அப்பா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 25 ரூபா வரைக்கும் வந்து கடைகளில் விற்கிறாங்க. இவங்கள்ட்ட இருந்து வாங்கி ஒரு பாதிக்கு பாதி வாங்கி இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேக் பண்ணி எடை போட்டு விற்கிறதா வேலை. ஒரு கை மாறட்டும் 2 கை மாறட்டும், ஆளுக்கு ஒரு 2, 3 இல்லை ஒரு 5 ரூபா வச்சுருந்தாங்க கூட வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து பெருசாக கிடச்சிருக்கும். ஆனால் எல்லாமே எனக்கு தான் வேணும் லாபம் ஃபுல்லாக, விவசாயிக்கு ஒன்றும் கிடைக்கூடாதுங்கிறனால இவங்க என்ன பண்ணி முடிவு எடுத்திருக்காங்க, இந்த வருஷம் வரையக்கூடிய கேளு, கம்பு, ராகி இந்த மாதிரி எது விளைச்சாலுமே ஒரு வருஷத்துக்கு தேவையானதை இவங்களே வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாதாம்மா. அது சாக்கில் போட்டு கட்டி வச்சாலுமே கெட்டு போகாத அளவு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாவப்பட்ட இந்த மக்களுடைய விவசாயம் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ இதுதான் இந்த சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். கிராமத்தை பார்க்கல, இந்த மக்களுடைய விவசாயமும் இந்த கிராமத்தையும் ரெண்டையுமே பார்த்துருப்போம். ரொம்ப வித்தியாசமான ஒரு விவசாயம், வித்தியாசமான வீடுகள், அழகான ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பாப்பா பார்த்து சந்தித்தோம். அந்த பாப்பா வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு எதாவது சமையல் எதாவது பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்து கேட்டு சாப்பிட்டுப்போம். பாப்பா என்ன சமைச்சிருக்க? சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இருக்கா? டீயா? டீ மட்டும் தான் இருக்கா? ஓகே, கொடுங்க. தேங்க்யூ. பாப்பா கையால் வந்து பார்த்தீங்கன்னா டீ பசிக்குதே, நீ டீ வச்சு தரைய? என்னென்ன போட்டிருக்கீங்க? என்ன டீயில் என்னென்னமோ கிடக்கு? இஞ்சி, அதிமதுரம், அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டு பாப்பா வந்து நமக்காக டீ செஞ்சு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம குடிக்க போகிறோம். தேங்க்யூ. இதான் வந்து இந்த பாப்பாவுடைய டைம் பாஸு. பாட்டி வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த நிலத்தையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க விவசாயத்துக்காக. இங்கே வந்து உங்களுடைய நேரத்தை போக்குறதுக்காக உட்காந்து ஒரு சமையல் வேலையை வந்து, அதாவது வருங்காலத்து வேலையை இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகி ரெடியாகி பண்ணிகிட்ருக்காங்க அந்த பாப்பா. ஓகே மக்களே, இன்னும் நிறைய இந்த மாதிரியான கிராமங்கள் வந்து இந்த பகுதியில் இருக்குது. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு கிராமத்தையும் பார்க்க போகிறோம். இந்த மக்களுடைய விவசாயங்கள், இந்த மக்களுடைய பிரச்சனைகள், விவசாயத்துக்காக எந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. இந்த விவசாயங்கள் இப்படி போயிட்டு இருந்துச்சு சொன்னால் கடைசியில் விவசாயிகளே இல்லாமல் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு கல்லையும் மண்ணையுமா திங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். என்ன சமையல்? செந்திலுமா பாவக்காய் அவரா பாவு இங்கே பாவக்காய் தான் இங்கே தோட்டத்தில் கொடுத்தாங்க. தோட்டத்தில் தோட்டத்தில் போட்டுருந்தாங்க. சோறு ரேஷன் நீங்க இங்கேயே விளைச்சது இங்கேயே சமைக்கிறீங்க? இங்கே ரேஷனே சோறு, ரேஷனே சாப்பாடு. அது துவரைங்களும் பாவக்காய்ங்களா? அவரைக்காய் அவரைக்கொட்டை. அவரைக்கொட்டையும் பாவக்காய். பாவக்காய் புளி ஊற்றி சுண்டை வச்சு பொடி இடிச்சு போட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இருந்து சாப்பிடுவீங்க. ரேஷன் அரிசி இருக்கிறனால குடும்பம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. அப்படி அது இப்போ ரேஷன் அரிசி இல்லாட்டினா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்க? வாழ்க்கை அது இல்லாட்டி வேணா அப்புறம் வாங்கி தான் சாப்பிடணும். அப்ப அதுக்காகவே தனியா சம்பாதிக்கணும். அதுக்கு வேண்டி தனி சம்பாரிச்சா தாடு மாடலும் மேய்க்க முடியாது. வாங்கி சாப்பிடறதா விக்கிற விலைக்கெல்லாம் வாங்கியெல்லாம் சாப்பிட மாட்டேன். உருண்டைக்களி நல்லா இருக்குங்க. பாவக்காய் நீங்க எல்லாம் சாப்பிட்டுக்க மாட்டீங்க எப்பவுமே. ஓ, உருண்டைக்களிங்களா? அப்படி கேலரி கொடுக்குறேன். தம்பி உருண்டைக்களியாமாப்பா? சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா நினைப்போம். இல்ல என்னன்னா இப்போ நீ அந்த கிராமத்துக்கு போக வேண்டி இருக்கலாம். ஓ, நாங்களும் குடியானவர் தான்.
வேற செய்தியாலும் இல்ல. ஐயம்மா நாங்களாம் ஜாதியெல்லாம் பார்க்கவே மாட்டோங்க. நாங்க எல்லா வீட்லயும் சாப்பிடுவோம், எல்லா வீட்லயும் தண்ணி குடிப்போம். நாங்க குடியானவர் தான் சாப்பிட்டு போய்க்குது. சாப்பிட்டு போய் ஆகணுங்கிறாங்க. ஆமா, ஒரு வாயாத்தோடு சாப்பிட்டு போனீங்களான்னு எங்க நீ கடையில் சாப்பிட்டு கூட இந்த மாதிரி இருக்காது. குழம்பு இதுக்கான கடிச்சுன்னு மென்னு உருண்டை கழித்துணுமா அவர் கொட்டா அந்த காய் கடிச்சு மென்னு எங்க பாதிரி சோடு புட்டு முழங்க வேண்டியதான் தேடி தொட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க, கடையில் கொடுப்பாங்களா அப்படியே. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம இந்த சத்தியமங்கலத்துல வினோதமான ஒரு கிராமம், வினோதமான விவசாயம் இது சம்பந்தமா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க அந்த மரத்து மேல. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு சில குடில்னு சொல்லுவாங்க, பரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு விதமான பேர்கள் அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்த தான் பார்த்துக்கிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அந்த அவ்வளோ பெரிய மரத்து உச்சியில் வந்து அந்த ஒரு பரன் இருக்குது. இப்போ அந்த பரன் மேலே ஏறி நம்ம வந்து ஒரு வீடியோ போட போகிறோம். அது ஸ்டே பண்ண முடியுமா, ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கேருந்து எப்படி அந்த விவசாயத்தை வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி அந்த மரத்து மேலே ஏற போகிறேன், அந்த பரன் மேலே ஏற போகிறேன். அந்த மரத்துக்கு அடியில் வந்துட்டோம். அப்படியே மரம் வருங்க, அந்த மரத்தை வெட்டியிருக்காங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரம், அதை வெட்டி அந்த டாப்பில் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் கிளையில தான் போட்டிருப்போம், நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறது வந்து கிளைகளில் தான் போட்டிருப்பாங்க. அந்த மரத்தினோட டாப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் அந்த மரம், பிரம்மாண்டமான அந்த மரம் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த பரன் வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க. இப்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த மரத்துக்கு கீழே இருக்கும். இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அந்த மரத்துலேயே வந்து ஏறி போகிற வழியாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா ஃபுல்லாக இரும்புலேயே வந்து அந்த ஏணி அமைச்சு தந்திருக்காங்க. அதில் வந்து ஏறி அந்த மேலே இருக்கக்கூடிய வியூ எப்படி இருக்க போகுது, எப்படி இந்த இடத்துல வந்து இந்த விவசாயத்தை வந்து பாதுகாக்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கையில் வேறு ஓகே ஏறிடுவோம். ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆனால் இவங்க வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறனால அது வந்து உடஞ்சிருமோன்னு ஒரு பயமும் இருக்குது. இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறாங்க. கட்டையெல்லாம் இத்து போய் கிடக்கிற மாதிரி தோணுது. ஃபஸ்ட்டு டைம் நானே ட்ரை பண்ணுறேன். நம்ம நண்பர் ஜமால் வந்து கீழே நின்று இருக்கிறதுனால அவன் கிரேட் எஸ்கேப். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் வந்து ஆமாம் என்னை வச்சு சாம்பிள் செக் பண்ணிட்டா இங்கே ஒரு கால் வச்சு கட்டையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு உடஞ்சி போகிற அளவுக்குலாம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வா. எப்போ ஒரு வழியாக மேலே ஏறிட்டேங்க. சக்ஸஸ். நிறைய உள்ள விட்டுருச்சு. கட்டி வச்சுருக்காங்க. நம்ம திரும்ப போகும்போது இதே மாதிரி கட்டி வைக்கணும், அதுதான் வந்து முறை. ஓகே மக்களே, அப்படியே வந்து மேலே ஏறியாச்சு. இதுதான் அந்த பரன் வீடு. பரன் வீடுடைய கேட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து அப்படியே உள்ளே போகிறோம். அப்படியே ஓகே மக்களே, இப்போ வந்து அந்த பரனுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வண்டி கீழே நிற்கிது பாருங்கள், அங்கே நிற்கிது நம்ம வண்டி. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த பரனை பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. இந்த ரோடெல்லாம் போட்டு அவ்வளோ தார் ரோடு கிடையாது, சிமெண்ட் ரோடை விட சூப்பராக இருக்குது. அப்படி இருக்குது, தார் ரோடு தான். ஒரு புகழ்ந்து பேசுகிறோம். அவ்வளோ சூப்பரான ஒரு ரோட்டில் இந்த ஒரு பரன் மேலே நம்ம வந்து உட்காந்துட்ருக்கோம். அப்படியே வண்டியில் போகிறோம், நம்ம பார்த்துட்டு போகிறாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு கிராமம், அப்புறம் அற்புதமான ரோடு. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது தெரியக்கூடிய அந்த காட்சிகள் பாருங்களேன். இதுதான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற இடம். இப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடல, விவசாயம் பண்ணாங்கன்னு சொன்னால் இங்கே உட்காந்துக்குவாங்க. நைட்டு உட்காந்துட்டாங்கன்னு சொன்னால் இங்கேருந்து ஏதாவது வந்துச்சுன்னா இங்கேருந்து லைட் அடித்து போடுறது, சத்தப்படுத்துறது. அதே மாதிரி வந்து பட்டாசுலாம் வச்சுருப்பாங்க. யானைகள்லாம் வந்துச்சுன்னா பட்டாசு தூக்கி போடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க. இங்கேருந்து பாருங்கள் எப்படியாப்பட்ட ஒரு மலை மேலே உச்சியிலிருந்து பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். எல்லாமே டோட்டலாக இந்த கிராமத்துலேருந்து இங்கே எல்லாமே டோட்டலாகவே செம்மையாக பக்காவாக தெரியுது. அந்த மலையினுடைய உச்சி வரைக்கும் இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இடம் இருக்கும். அந்த இடத்த இந்த மாதிரி வந்து இந்த பரன் அமைச்சுக்கிறாங்க. இந்த இடத்துக்காரங்களுடைய பரன் வந்து இங்கே இருக்குது. இங்கே தூங்கலாம் சூப்பராக இருக்குங்க. அதாவது நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஒரு அருமையான இடம். ஆனால் நைட்டு ஸ்டே பண்ண முடியுமா அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது. சாத்தியம் இல்லாததில்ல, தூங்கலாம். அனுமதி கிடச்சிச்சுன்னா இவங்க கேட்டு பார்த்துட்டு நைட்டு இங்கே தூங்கலாம். ஆனால் வெளிச்சம் இருக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உடஞ்செல்லாம் போகாது, சேஃபானது தான். படுத்தோன்னு வச்சுக்கோங்க, பூச்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்படியே ஜாலியாக தூங்கிடலாங்க. அருமையான ஒரு இங்கே பாருங்க, இருந்து படுத்து பார்த்தாலே படுத்து பார்க்கக்கூடிய வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்க. மழை வந்தாலும் நனையிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த சைடு வரைக்கும் தார்பாயெல்லாம் கொஞ்சம் இத்து போய் கிழிஞ்சு கிடக்கு.
நல்லா அடிச்சுக்கிட்டு மழை வந்துச்சுன்னா சவுண்டு தான், அப்படி தட 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 சவுண்டு வரும். மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. மேகமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் இங்கே ஸ்டே பண்ண முடியுதா. நம்ம வேறு ஒரு கிராமம் தேடி போயிட்டுருக்கோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கர்நாடகா பார்டரு. அந்த இடத்துக்கு நமக்கு வந்து பர்மிஷன் கிடைச்சி நம்ம உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் அந்த வீடியோ நம்ம வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம். அப்படி இல்லைன்னா ரிட்டன் நம்ம கீழே இறங்கிடுவோம். அப்படி வாய்ப்பு கிடச்சுன்னா இங்கே ஸ்டே பண்ண முடியுமா என்ன ஏதுங்கிறது நம்ம நண்பரோட பேசிவிட்டு இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியான பிளேஸுங்க, அருமையான ஒரு ஸ்டேவாக இருக்கும். இங்கே தங்குனா பார்த்துருவோம் ஸ்டே பண்ண முடியுதாங்கிறத. ஓகே மக்களே, இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இதோடைய 2வது பகுதி வந்து இப்போ வராதுங்க. கொஞ்சம் நம்மளோட நிறைய வீடியோ பெண்டிங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த சுவாரஸ்யமான 2வது பார்ட் வீடியோ வந்து கூடிய விரைவில் வரும். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோக்குள்ளே பார்த்துட்ருங்க. நன்றி, பை.